வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சோயா தான் செய்ய போகிறேன் தோசைக்கு. வாங்க பார்க்கலாம். மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி 2 வெங்காயம் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். பட்டை 2, சோம்பு ஜீரகம் பட்டை லவங்கம் கரம் மசாலா சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யுது வாங்க பார்க்கலாம். வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். போடலாம். இது வெங்காயம் போட்டுக்கலாம். வதங்கிச்சு. நானே பண்ணதில்லை, இப்போ தான் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம். தக்காளி அதனால் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த மீன் மேக்கரை போட்டுக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு பீஞ்சி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் வதக்கிக்கலாம். நீங்கள் எல்லாம் நல்லபடியாக பிள்ளையார் கும்பிட்டீங்களா? நாங்கள் கும்பிட்டோன்னு வீடியோவே போடல. நாளைக்கு தான் போட போகிறோம். என்னென்ன செஞ்சேன்னு சொல்லுங்கள். சுண்டல் குழம்புலாம் செஞ்சீங்களா? பிள்ளையாருக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகா பொடி பாருக்கு. கொஞ்சம் தண்ணி. தோசை தான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக வச்சுக்கலாம். குழம்பு வச்சா நல்லா இருக்காது. வாங்கம்மா, முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே கொத்தமல்லி தழை தூள் ஊற்றிக்கலாம். தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.